Hi friends, welcome to Queen KL Guessing. Friends, நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரெகுலராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 528. ஓகேங்களா. ஸோ நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங் சூப்பராக வின் ஆகிருக்கு. ஸோ வீடியோ வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். 528 ரிசல்ட்டு. ஏ போர்டில் வந்து நம்ம 5ன்றது ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம். ஆல் போர்டுக்கும் 5ன்றது கொடுத்துருந்தோம். ஆல் போர்டு வின்னிங் அண்ட் ஏ போர்டு வின்னிங். சி போர்டில் 8ன்றது கொடுத்துருந்தேன். சிங்கிள் போர்டு நம்பர் ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதிகமாக கொடுக்கல, 2 செட்டு தான் கொடுத்துருந்தேன். ஏ போர்டில் 2, பி போர்டில் 2, சி போர்டில் 2, டோட்டலாக ஒரு 6 செட்டு தான் கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 5 சூப்பர் ஒரு வின்னிங், சி போர்டுக்கு 8 ஒரு வின்னிங், பி போர்டு மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆல் போர்டு ஒரு ஃபுல் வின்னிங் வர வேண்டியது. சப்போர்ட்டிங்காக 7 நம்பர் கொடுத்துருந்தோம். ஸோ 2 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. 2 மிஸ் ஆனால் 7 வரலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். 2 ரிப்பீட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லை, ஆல் போர்டு அண்ட் சிங்கிள் போர்டு அண்ட் 2 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா 58 நம்பர் கொடுத்துருப்பேன். ஸோ 57, 7க்கு பவர் எடுத்தால் 2 பவரில் வந்து மிஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. 3 டிஜிட் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகிருக்கும். ஸோ 3 டிஜிட் கொடுக்க முடியலனாலும் ஆல் போர்டு அண்ட் சிங்கிள் போர்டு 2D வின்னிங் கொடுத்துருக்கோம். ஸோ ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ நல்ல கெஸ்ஸிங் தான் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க கெஸ்ஸிங்க்கு போகலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரா நம்பர் வந்து பார்த்துடலாங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சார்ட்டை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த 528 ரிசல்ட் வரும்போதெல்லாம் அதுக்கு அடுத்த நாள் என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது சார்ட்டை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ஒரு டைம் மட்டும் தான் சிங்கிளாக நம்பர் கொடுத்துருக்காங்க. 521 கொடுத்துருக்காங்க 2013 இந்த ரிசல்ட் வரும்போது. அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட் 2023 வரும்போது ஏசி டபுள்ஸ். 2024 ஏற்கனவே ஒரு டைம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 822 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2024 இந்த இயர்லேயே திரும்பவும் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ 2013, 2023, 24, 24 பார்த்துக்கோங்க, திரும்பவும் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இவங்க ஏசி டபுள்ஸ், பிசி டபுள்ஸ். ஸோ நாளைக்கு டபுள்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கில் டபுள்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து டபுள்ஸ் ட்ரை பண்ணிக்கோங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் டபுள்ஸ் இருந்தால் ஓகேங்களா, இருந்தால் மறக்காமல் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சார்ட்டை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கெஸ்ஸிங் எடுக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆல் போர்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி ட்ரா நம்பரை பார்த்துருங்க. ஸோ நாளைக்கு டேட் 4, அக்ஷயா கம்பெனி. ஓகேங்களா. ஸோ நாளைக்கு ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா அக்ஷயா கம்பெனி 663 ட்ரா நம்பருக்கான கேரளா கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச வரையும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல் போர்டு நம்பர் வந்து சார்ட்லேயே எடுக்கலாங்களா. ஸோ சார்ட்டில் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஎல் மற்றும் டிஎருக்கு நம்பர் போட விருப்பம் இருந்தால் இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். 93 61 49 25 77 ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கேஎல் மற்றும் டிஎருக்கு நம்பர் கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 93 61 49 25 77. ஸோ இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த நம்பரை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா போன மந்த்துமே நம்மளுக்கு 2ங்கிற நம்பரை தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அதையே தான் இந்த மந்த்தும் பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க. இந்த மந்த்தும் 2ன்ற நம்பரை எப்படி ரிப்பீட் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம முடிஞ்ச வரையும் சார்ட் அண்ட் கெஸ்ஸிங்கே பார்க்கலாம். ஸோ இதுவே நல்லா தான் போகுது ஃப்ரெண்ட்ஸ். சார்ட் அண்ட் கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஏ போர்டில் 2, சி போர்டில் 2. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள் ஏ போர்டில் 2, அதுக்கு அடுத்த நாள் பி போர்டில். ஸோ இப்போது இந்த இடத்துல சி போர்டுக்கு நாளைக்கு 2ன்றது வந்து அவங்க ஃபினிஷ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. 2ன்றது சி போர்டில் கொடுத்து அவங்க ஃபினிஷ் பண்ணணும். ஓகேங்களா. அப்படி இல்லைனா 2க்கு பவரான 7ங்கிற நம்பரை ஏ போர்டில் கொடுத்து அவங்க இதை வந்து க்ளோஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இதை க்ளோஸ் பண்ணால் தான் அடுத்தடுத்த நம்பர் நம்மளுக்கு கீழே கொண்டு வருவாங்க. ஸோ இப்படி தான் சார்ட் அண்ட் கெஸ்ஸிங் நம்ம எடுக்கணும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மந்த்லி சார்ட்டுக்கு போயிடலாம். ஸோ இன்னும் ஒரு டைம் மட்டும் 2ன்றது பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அது ஏன்னு பார்த்திங்கன்னா எந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த மந்த்து ஓகேங்களா. ஸோ நேற்றுக்கு முதல் நாளே சொல்லியிருந்தேன் 2 ரொம்பவே ஸ்ட்ராங்கு. ஸோ இந்த ஒரு ஆர்டரில் 2ன்றது பார்த்துக்கோங்க வரும் அப்படின்னு இந்த மந்த்து ஃபஸ்ட் நாளே சொல்லியிருந்தோம். செகண்ட் நாளும் சொல்லியிருந்தோம் பாருங்கள். ஸோ இந்த 4 டைம் சி போர்டில் போன மந்த் வந்திருக்கு. இதே தான் அவங்க ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 டைம் ரிப்பீட் பண்ணிட்டாங்க. 4வதாக இந்த இடத்துல இருக்கிற 2 நாளைக்கு ரிசல்ட்டில் கொண்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பார்த்துக்கோங்க. ஸோ 4 டைம் 2ங்கிறது இருக்குது. சி போர்டில் 2ன்றது போன மந்த் இருக்குது. அப்போ இந்த மந்த்துக்கு நாளைக்கு திரும்பவும் 2 இறங்கலாம். அதுக்கு பவரான 7ன்றது இறங்கலாம். ஓகேங்களா. ஸோ பார்த்து உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதான்னு பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆல் போர்டுக்கான நம்பர் வந்து பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் பார்த்திங்கன்னா என்னோடய கெஸ்ஸிங்கில் ஸோ இந்த நம்பர்ன்றது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டு பார்த்திங்கன்னா நம்ம சார்ட்டுக்கு போயிடலாம். சார்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த மந்த்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டி போர்டு நம்பர் நம்மளுக்கு 8 கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இந்த மந்த்து ஃபஸ்ட்டு எண்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாள். ஓகேங்களா, டி போர்டு நம்பர் 8. நம்ம 8க்கு பவர் எடுத்தோம்னா 3. அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள் சி போர்டில் ஒரு வின்னிங்காக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு டி போர்டு நம்பர் பாருங்கள் 7ன்றது வந்திருக்கு. ஸோ 7க்கு பவர் எடுத்தோம்னா 2. அதுக்கு அடுத்த நாள் அதாவது இன்றைக்கி பாருங்கள் பி போர்டில் 2ன்றது வந்திருக்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ டி போர்டில் உள்ள நம்பருக்கு பவர் நம்பரை 2 நாள் தொடர்ந்து கொடுத்துட்டு வராங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு 1 வீக். ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா ஒரு 5 நாள் இந்த ஒரு ட்ரிக்குன்றது கண்டிப்பாக பாஸ் ஆகும். ஸோ பாருங்கள் மேக்ஸிமம் ஒரு 5 நாளாவது வரும், 2 நாள் தான் வந்திருக்கு. ஸோ இதை வச்சு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு 2-3 நாள் கண்டிப்பாக இந்த ஒரு ட்ரிக்குன்றது வரும். ஸோ நாளைக்கு இந்த ட்ரிக் பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ இன்னும் கண்டிப்பாக ஒரு 5 நாள் பாஸ்ன்றது வரும். ஸோ பார்த்துக்கோங்க. இதை வச்சு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டி போர்டு நம்மளுக்கு 4, இன்றைக்கி ரிசல்ட்டில் உள்ள டி போர்டு நம்பர் 4. ஸோ நம்ம 4க்கு பவர் எடுத்தோம்னா 9. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. ஸோ நாளைக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் 4, 4க்கு பவர் 9. ஸோ இதில் 9 ஸ்ட்ராங் நம்பர். ஏன்னா அவங்க பவர் நம்பரை தான் கொடுத்துட்டு வராங்க. டி போர்டில் நம்மளுக்கு 4ன்றது இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு பவரான 9 கண்டிப்பாக நாளைக்கு வர மாதிரி இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங்க்கு 2ன்ற நம்பர் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் 4 வந்து ட்ரை பண்ணலை அப்படின்னாலுமே 9, 2 இந்த 2 நம்பரே ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு வின்னிங்கிறது வரும். 9, 2ன்ற நம்பர் மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் நம்பர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு நம்பர் வந்து பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 7ன்ற நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்கு. ஓகேங்களா, 7ன்றது ரொம்ப எனக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8. 7 விட்டால் 8 நம்மளுக்கு இன்றைக்கி சி போர்டில் வந்திருக்கு. நாளைக்கு ரிப்பீட் ஆகாதுன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக ரிப்பீட் ஆனாலும் ஆகும், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ பி போர்டுக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா ஸோ நாளைக்கான பி போர்டுக்கு நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் பி போர்டுக்கு 6 அல்லது 9. சி போர்டுக்கான நம்பர் பார்த்திங்கன்னா 2 அல்லது 9. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்குதான்னு பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது சிங்கிள் போர்டு நம்பர் ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். 2 செட்டு தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, நிறைய நம்பர்ஸ் கொடுத்தவங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண வேணுமே ரொம்பவே கம்மியாக கொடுத்துருக்கேன். இதிலிருந்து நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் போர்டு சேஞ்ச் ஆனால் போர்டு ஏ போர்டில் உள்ள நம்பர் சி போர்டுக்கு உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 டிஜிட் நம்பர் பார்த்துடலாம். அதாவது ஏபிபிசி ஏசிக்கான நம்பர்ஸ் வந்து பார்த்துடலாங்களா. ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசி ஏசி நம்பர் பார்த்திங்கன்னா 57, 92, 78, 83, 79, 11, 89, 34. ஃப்ரெண்ட்ஸ் நான் கொடுக்குற 2 டிஜிட் நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். 0, 9. ஸோ நம்ம நேற்று ஒரு 2 டிஜிட் வின்னிங் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வச்சு தான் கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஒரு வின்னிங் வரும் நம்பரை உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கான்னு பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. 65, 76. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. இதில் உள்ள 2 டிஜிட் நம்பர்லாம் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கான்னு பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லாத நம்பர்ஸ் விட்டுருங்க, இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் நம்பர் வந்து பார்த்துலாம். ஸோ 3 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸோ நான் அதை பாக்ஸு கொடுக்குறேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ட்ரை பண்ணாலும் ஓகே, பாக்ஸுக்கு எடுத்துக்கிட்டாலும் ஓகே. ஓகேங்களா, 902, 067, 648, 496, 639, 309. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். ஸோ நிறைய நம்பர்ஸ் கொடுக்கல, ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். டோட்டலாக ஒரு 6 செட்டு தான் கொடுத்துருக்கேன். இந்த நம்பர்லேருந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகிற நம்பர் இருந்தால் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ட்ரை பண்ணாலும் ஓகே, பாக்ஸுக்கு எடுத்தாலும் ஓகே. ஓகேங்களா, உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி வருதுன்னு பார்த்து நீங்கள் அப்படி ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் என்னோடய வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.